வணக்கம் தோழிகளே. கல்லஞ்சை கசிந்திடு அத்தியாயம் 4 கேட்போமா? அதற்கு முன் அருணாவின் கல்லஞ்சை கசிந்திடு கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போது அத்தியாயத்திற்குள் செல்லலாம். உதய்க்கு முதலிலிருந்தே திருமணத்தில் எல்லாம் பெரிதாக நாட்டமில்லை. அவன் வாழ்க்கையில் முக்கிய சந்தர்ப்பங்களில் பட்ட சில அடிகள் அவனை பெண்களையே வைத்திருந்தது. திருமணமே வேண்டாம் என்று இருந்தவனை அவனது தந்தை தான் வற்புறுத்தி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருந்தார். ரூபாவை பார்த்தபோது அவனுக்குள் சிறு சலனம் ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அடுத்து அவனது இயல்பான குணம் தலை தூக்க அவளை பார்க்க வெறுத்து பேசாமல் திரும்பிக் கொண்டான். இந்த பெண்ணை வேண்டாம் என்று சொன்னால் தந்தை எப்படியும் வேறு பெண்ணை காண்பிப்பார் என்றுதான் அவளை பார்த்த உடனேயே தந்தையிடம் பார்வையிலேயே தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டான். தந்தைக்காக ஒத்துக்கொண்டாலும் அதற்கு மேல் ரூபாவிடம் பழகி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஏனோ அவனுக்கு தோன்றவில்லை. நாளை திருமணம் என்பதால் இன்னும் 2 நாட்களுக்கு அலுவலகம் வர முடியாது என்று அவன் ஏற்கனவே வேக வேகமாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். இதில் ரூபா வேறு போன் பண்ணி என்னை பிடித்திருக்கிறதா என்று கேட்கவும் அவனுக்கு வந்த எரிச்சலில் பிடிக்கவில்லை போடி என்று கத்திவிடதான் நினைத்தான். ஆனால் தன் தந்தையின் முகத்திற்காக கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பேசிவிட்டு வைத்து விட்டான். அவனை பொறுத்தவரை அதுவே மிக மிக பொறுமையாக பேசியதுதான். மறுநாள் காலை திருமண நாளும் அழகாக விடிந்தது. அனைத்து பெரியவர்கள் ஆசையுடன் உதய்குமார் ரூபாஸ்ரீ திருமணம் இனிதே நடந்தேறியது. மனதில் 1000 குழப்பங்கள் இருந்த போதும் உதயை கைப்பிடித்த அந்த நொடி மனம் முழுவதும் மகிழ்ச்சியையே உணர்ந்தாள் ரூபா. அன்றைய இரவு வரை அவள் முகத்தில் அந்த மகிழ்ச்சி நீடித்திருந்தது. இரவில் உதயின் வீட்டில் நந்தினியும் சங்கீதாவும் ரூபாவை முதலிரவுக்கு தயார் செய்தனர். அத்தனை நேரம் இருந்த இதமான மனநிலை மாறி ரூபாவிற்கு மனதிற்குள் மிகவும் படபடப்புடன் அமர்ந்திருந்தாள். ரூபா, பயப்படக்கூடாதுடா, மாப்பிள்ளை மிகவும் நல்லவர்தான், அவருடன் நீ சந்தோஷமா வாழணும்டா என சங்கீதா ரூபாவை ஆசிர்வதிக்க, நீங்க வீட்டுக்கு போறீங்களா நீ என்று மனதில் தோன்றிய பயத்துடன் கேட்டாள் ரூபா. இல்லடா, உன் மாமனார் இன்று என்னையும் உன் அண்ணாவையும் இங்கேயே இருக்க சொல்லிட்டார். நம்ம எல்லாரும் சேர்ந்து தாண்ட நாளைக்கு வீட்டுக்கு போறோம், அதனால பயப்படாம இரு என்று ரூபாவின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதலாக கூறினார் சங்கீதா. சரி அண்ணி. அவளை அழைத்து கொண்டு போய் உதய் ரூமின் வாசலில் விட்டுவிட்டு திரும்பி விட்டனர் இருவரும். அண்ணி, நான் 1 மாதம் என் சொந்த ஊருக்கு போறேன் அண்ணி. ரூபாட்ட சொன்னா வருத்தப்படுவான் தான் சொல்லலை, பார்த்துக்கோங்க அண்ணி, நான் வரேன் என்று கூறிவிட்டு விடை பெற்று கிளம்பி விட்டாள் நந்தினி. உதயின் அறைக்குள் நுழைந்த ரூபாவிற்கோ கைகால்கள் எல்லாம் வெடவெடவென்று நடுங்கியது. என்னதான் படித்த பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் படபடப்பு வருவது சகஜம்தானே. இதில் கணவன் தன்னுடன் எதுவும் சரியாக பேசாத நிலையில் ரூபாவிற்கு அதிகமாகவே படபடத்தது. பால்கனியில் நின்றிருந்த உதய் ரூபாவின் வரவை உணர்ந்து உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் ரூபாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. பால் குடிக்கிறீங்களா என மெதுவாக அவள் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு, எனக்கு வேலை இருக்கு என்று கூறிவிட்டு லேப்டாப்பை எடுத்து வைத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். அவன் கூறியதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள் ரூபா. ஆனால் இதை இப்படியே விட முடியாது என்பதை உணர்ந்தவள் மெதுவாக, உங்களுக்கு என்னை பிடிக்கலா உதய் என்று கேட்க, இதையே எத்தனை முறை கேட்பாய், இந்த கேள்விக்கு ஏற்கனவே நான் பதில் கூறிவிட்டதாக ஞாபகம். அத்தனை சிறுசிறுப்புன ஒலித்தது அவன் குரல். உங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறது என்றால் ஏன் என்னிடம் வெறுப்பாகவே பேசுறீங்க என்று மீண்டும் கேட்டாள் ரூபா. அவள் தொடர்ந்து கேள்வி கேட்டதில் அவன் பொறுமை காற்றில் பறந்தது. தான் அமர்ந்திருந்த நாற்காலியை வேகமாக பின்னால் தள்ளியவன் அதே வேகத்துடன் எழுந்து அவளை நெருங்கி வந்தான். அவனது வேகத்தை பார்த்து அவள்தான் பயந்து 2 அடி பின்னால் சென்றாள். அவள் அருகில் வந்தவன், இப்ப என்னதான் வேணும் உனக்கு என்று இறைந்து கேட்க, என்னை பிடிக்காம தான் திருமணம் செய்து கொண்டீர்களா என்று நான் தந்தியடிக்க ஒருவாறு கேட்டுவிட்டாள் ரூபா.
இங்கே பாரு, எங்கள் அப்பா வற்புறுத்தினதாக தான் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இதில் உன்னை வேண்டாம் என்று சொன்னால் வேறு பெண்ணை காண்பிப்பார். அதனால் நான் உன்னையே மணந்து கொண்டேன். போதுமா? என்னை எரிச்சலுடன் கூறி முடித்தான் உதய். அவன் கூறியதை கேட்டு திக்கபிரமை பிடித்தது போல் ஆகிவிட்டது ரூபாவிற்கு. ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டவள், அப்போ என்னை பற்றி நீங்க எதுவும் யோசிக்கலையா என்று அவன் கண்களை பார்த்து கேட்க, உன்னை பற்றி என்ன யோசிக்கணும்? நான் இல்லை என்றால் வேறு ஒருவனை திருமணம் செய்திருக்க போகிறாய், அவ்வளவுதானே என்று நக்கலாக உதய் கேட்க, அவ்வளவுதானா என அவன் கண்களை ஊடுருவி பார்த்து கொண்டே ஆழ்ந்த குரலில் கேட்டாள் ரூபா. அவள் பார்வை உணரும் நிலையில் அவன் இல்லையே. வேறு என்ன உனக்கு இங்கே குறை? கேட்பதை செய்து கொடுக்க ஆள் இருக்கிறது, வேண்டும் மட்டும் பணம் இருக்கிறது, வேறு என்ன வேண்டும் என்று ஏளனமாக கேட்டவன் சென்று அமர்ந்து தன் வேலையை தொடர ஆரம்பித்து விட்டான். அவன் கூறியதை கேட்டு நின்ற இடத்திலேயே உறைந்து போய் நின்று விட்டாள் ரூபா. இது என்ன மாதிரி பதில் என்றே அவளுக்கு புரியவில்லை. அவனை பார்த்த அந்த நொடி தனக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் போல் அவனுக்குள் ஒன்றும் ஏற்படவில்லையா? தன்னை அவனுக்கு பிடித்திருக்கிறது என்று நம்பிதானே திருமணம் செய்தால் இவன் என்றால் இப்படி கூறுகிறான். படுக்கவில்லையா? அவனது நினைவுகளுக்கு இடையில் அவன் குரல் அதட்டலாய் ஒலித்தது. அவன் குரலில் சுயநினைவிக்க மீண்டவள் என்று மட்டும் முணுமுணுத்து விட்டு கட்டிலின் ஒரு ஓரம் சென்று படுத்துக்கொண்டாள். இவருக்கு எப்படி திருமண பந்தத்தை பற்றி புரிய வைப்பது என்ற குழப்பத்தினோடே படுத்திருந்தவள் தன்னை அறியாமல் ஒரு கட்டத்தில் உறங்கிவிட்டாள். வெகு நேரம் சென்று தன் வேலையை முடித்துக்கொண்டு எழுந்து வந்த உதய் கால்களை சுருக்கிக் கொண்டு குழந்தை போல் உறங்கும் தன்னவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தான். அவள் முகத்தில் எந்த கள்ளங்கபடமும் தெரியவில்லை. ஆதரவற்ற குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் ரூபா. அவள் தலையை கோதிக் கொடுக்க தானாக எழுந்த கையை கண்டு திடுக்கிட்டவன் அவசரமாக அந்த புறம் திரும்பிக் கொண்டான். பெண்களை கண்டு வெறுத்து ஒதுக்கும் தன் மனம் இவளின் பால் மட்டும் ஏன் சாய துடிக்கிறது என்று அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. அவள் தன்னவள் என்று மனம் கண்டுகொண்டதை உணரும் நிலையில் அவன் இருக்கவில்லையே. கசியும் கள்ளஞ்சை கசிந்திரு கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே. கதை பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். மிக்க நன்றி.